ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் எறா போட்டு சேமிக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். போட நான் அளவு சொல்கிறேன். இது வந்து எறா 2 வெங்காயம், பெரிய வெங்காயமாக பார்த்து மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது அப்படியே போட்டுக்கலாம். எண்ணெய் கழிஞ்சிச்சு. உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வரட்டும், பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எறா போட்டு சேமிக்கிழங்கு கிரேவி சாம்பார் வச்சுட்டேன். அப்புறம் மீனுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன். அப்புறம் சாப்பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி, நல்லா மண் இருக்கும் இதில், நல்லா 3-4-5 வாட்டி க்ளீன் பண்ணுங்க. இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இல்லைன்னா நாக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக அரைக்கும். அதனால தான் இன்னும் நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். நான் இதுலேயே எறா எதுக்கு போட்டேன்னா, இந்த கிண்டலை போட்டால் அதோட கவுச்சி வாசனை வந்து போயிடும், ஸ்மெல் வராது. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக வதங்கிச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இந்த டிஷ்ஷு வந்து சூப்பராக இருக்குங்க. ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேமிக்கிழங்கு எறா போட்டு செஞ்சால் அவ்வளோதாங்க. வதங்கிச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்து ஒரு தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது போடலாம். இது வதக்கிறதுக்கு மசாலா போடலாம். இது பாருங்கள், மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா கொஞ்சம் போடலாம். இதில் நல்லா வதக்கட்டும். இது வதக்கின பிறகு நாங்கள் சேமிக்கிழங்கு போட்டு குக்கரில் ஊற்றிடலாம். அங்கே நல்லா வதங்கிச்சு. இது இப்போ வந்து சேமிக்கிழங்கு போடலாம். இது பாருங்கள், இந்த சேமிக்கிழங்கு போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு, ஒரு 1/2 கிளாஸில் 1 கிளாஸே போடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாயிடும் ஆறுனா. அதனால 1 கிளாஸ் தண்ணி போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். பாருங்க, தண்ணி விட்டுட்டேன். இப்போ குக்கரில் ஒரு 2 விசில் வைப்போங்க. மூடி வச்சுக்கலாம். 2 விசில், 3வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துடுச்சு. எடுத்துகிட்ட பாருங்க, எப்படி தான் இது சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறிச்சுன்னா கெட்டியாகிடும், நல்லாயிருக்கும். நாங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சூப்பரான சேவ் பண்ணிட்டேன். சூப்பரான எறா போட்ட சேமிக்கிழங்கு கிரேவி சூப்பர். வாங்க சாப்பிட்லாம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.